ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு விதமான வேக்கண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான ரோலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன நோட்டிஃபிகேஷன், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 2022. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மேன், மெயில் கார்டன் அண்டு எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரோலுக்குமே நீங்கள் வந்து ஒரு நபர்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ரெக்ரூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரெக்ரூட்டர்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2022. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து ஆகஸ்ட் 15, அதாவது இண்டிபெண்டன்ட் டே அன்னைக்குன்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் மட்டுமே 98,000க்கு மேற்பட்ட வேகன்ட் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 98,000. நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 98,000த்தில் 10,000 வேகன்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவ்வளோ வேகன்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு வந்து எம்டிஎஸ் போஸ்டிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆகஸ்ட்லேயே வந்து வந்துடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஜஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்து கூட இருக்காது. ஒரு 15 or 20 டேஸ் தான் உங்களுக்கு கொடுத்துப்பாங்க. ஷார்ட் டைமுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதிகபட்சம் +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன டோட்டலாக ஒவ்வொரு வேக்கண்ட்டுக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மேன், அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து தபால் வந்திருக்கும், அது வீட்டுக்கு போய் வந்து கொடுப்போம் இல்லையா, அந்த ஒரு போஸ்ட்மேனுக்கு வந்து 59,099 வேக்கண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபுல்லாக இருக்குது. மெயில் கார்டன் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1445 வேக்கண்ட் இருக்குது. எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு வந்து 37,539 வேக்கண்ட் வந்து இந்தியா முழுவதும் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மேன் அப்படிங்கிற இந்த வேக்கண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அந்த +2 வந்து பார்த்தீங்கன்னா, ரெகக்னைஸ்டு போர்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். சும்மா டிஸ்டன்ஸ்லேயும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. மெயில் கார்டன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ், இந்த 2 ஜாப்புக்கும் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதிகபட்சம் வந்து ஒரு 45% மார்க் எடுத்திருந்தாலே போதுமானதுங்க. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிங்கிற நேரத்தில் ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஜிடிஎஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோனாலே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் கிடையாது, டெஸ்ட்டு கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருந்தாங்க ஜிடிஎஸ் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு. அதில் வந்து 98% மேலே எடுக்கக்கூடியவங்க நபர்களை மட்டும்தான் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. இது வந்து ரெகுலராக ஒவ்வொரு வருஷமும் வந்து வந்துட்டுருக்குது. ஜிடிஎஸ்சில் உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியல அப்படின்னா, இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல் சார்பாகவும் சார்பாகவும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது செலக்ட் ஆகிறதுக்கு. இப்போது இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் அதாவது ஸ்டேட் வைஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேரளா லெவலில் இருக்குது, ஒரிசா, பஞ்சாப், அதே மாதிரி ராஜஸ்தான், கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்ட்மேன், அதாவது தபால்காரர் சொல்லுவாங்க இல்லையா, தபால் வந்து வீட்டுக்கு போய் கொடுக்குறது, அந்த போஸ்டிங்க்கு வந்து 6,130 வேக்கண்ட்டும், மெயில் கார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 128 வேக்கண்ட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற இந்த ஒரு லெவலுக்கு வந்து 3,361 வேக்கண்ட்டும் வந்து கரண்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கிறதா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. அந்த 10,000 நபர்களில் நீங்கள் ஒரு நபர்களாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த ரெக்ரூட்மெண்ட்டு அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அன்எம்ப்ளாயி ஜாப் சீக்கருக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.